அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் அலோபதி பற்றி தெரியும், ஹோமியோபதி பற்றி தெரியும், அவ்வளவு ஏன் டெலிபதி பற்றி கூட உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம். கௌபதி பற்றி உங்களில் எவ்வளவு பேருக்கு தெரியும்? 2002ஆம் ஆண்டு இந்தியாவை சேர்ந்த சிஎஸ்ஐஆர் என்கிற அறிவியல் அமைப்பு, அதாவது கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அந்த அமைப்பினர் பசுவினுடைய மூத்திரம் மற்றும் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படும் மருந்துகள், அந்த மருந்துகள் குணப்படுத்தும் நோய்களை பற்றி பல ஆய்வுகள் அறிவியல் பூர்வமாக செய்து அந்த ஆய்வறிக்கைகளை உலகின் பல்வேறு நாடுகளுக்கு அவர்கள் அனுப்பினார்கள். 2002 சிஎஸ்ஐஆர் அனுப்பிய ஆய்வறிக்கைகளை அமெரிக்கர்கள் ஓராண்டு ஆராய்ந்து 2003 பசுவினுடைய மூத்திரம் மற்றும் சாணத்திலிருந்து காச நோய் மற்றும் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மருந்துகளை அமெரிக்கர்கள் கண்டுபிடித்தார்கள். அதற்கான பேட்டன்ட் ரைட்ஸ், அதாவது காப்புரிமையை அமெரிக்கர்கள் வாங்கினார்கள். அந்த உலக அளவிலே அன்று வைரலாக பரவியது. அது குறித்த பல விவாதங்கள், கலந்துரையாடல்கள் நடந்தன. மேலும் பல அறிவியல் கழகங்கள், பல பல்கலைக்கழகங்கள், பல அறிவியல் அமைப்புகள் அது சம்பந்தமாக ஆய்வுகளை செய்தார்கள். பின்னர் அதன் விளைவாக பல மேற்குலக நாடுகளை எட்டி பார்த்த புதிய மருத்துவ முறைதான் கௌபதி. இதில் டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாட்சாத்து பசு தான். பின்பு ஆங்கில மருத்துவத்திலும் இந்த கௌபதி ஒரு அங்கமாக இணைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களுக்கு காலம் காலமாகவே இந்த கௌபதி குறித்த, அதாவது பஞ்சகவ்ய மருத்துவ முறை குறித்த அடிப்படை அறிவு இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு காலத்தில் இந்த புது வீடு, புதுமனை புகுவிழா போன்ற தருணங்களிலாகட்டும், இல்லை தினமும் அதிகாலையிலே அன்று கிராமங்களிலே பசுஞ்சாணத்தால் வாசல் தெளித்து கோலம் போடுவார்களே, இதெல்லாம் இன்ஃபெக்ஷன், நோய் பரப்பக்கூடிய விஷயம்னு எப்படிலாம் அன்று சில போலி பகுத்தறிவாளர்கள் கேலி செய்தார்கள். இன்று அறிவியல் ஆய்வுகளே இந்த பசுஞ்சாணம், பசுவோட மூத்திரம்லாம் ஆன்டி பாக்டீரியல், நம்முடைய உடல் நலனுக்கு நல்லதுங்கிறத அவங்களே ஒப்புக்கொண்டு அதன் மூலமாக பல மருந்துகளையும் இன்று தயாரித்து நமக்கே அதை விற்கிறாங்க. பெங்களூரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்க, அவர் இந்த பசுவோட மூத்திரம் சாணத்திலிருந்து 36 வகையான வீட்டு உபயோகப் பொருட்களை தயார் பண்ணுறார். ஃபினாயிலை தயார் பண்ணுறார். சாப்பிட்ற சில சமாச்சாரங்களையும் தயார் பண்ணுறார். குறிப்பிட்ட சில கெமிக்கலை குறிப்பிட்ட சில ரேஷியோவில் அந்த பசுவோட மூத்திரம் சாணத்தோட ஆட் பண்ணணுமா. அப்படி பண்ணால் அது சாப்பிட்ற விஷயமாகவும் ஆகும், க்ளீன் பண்ணுற விஷயமாகும், மல்டி பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம். பசு இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. பசுவோட கறவை நின்னா கூட இந்த மாதிரிலாம் டெக்னிக்கலாக பண்ண தெரிஞ்சவங்க பண்ணால் அவங்களுக்கு லாபம் தான், நஷ்டமே கிடையாதுன்னு அவர் சொல்கிறார். பலருக்கு அதை எவ்வாறு செய்வது என்பதை அந்த நண்பர் சொல்லி கொடுத்து கொண்டும் இருக்கிறார். இது போன்ற சில நண்பர்கள் என்னுடைய நட்பு வட்டத்தில் கிடைத்தது நான் மிகவும் செய்த பாக்கியம் என்றே கருதுகிறேன். மேலும் உங்களில் பல பேருக்கு இந்த போபால் விஷவாயு சம்பவத்தின் பொழுது ரத்தோர் என்கிற குடும்பத்தினர் அக்னிஹோத்திரம் செய்தார்கள். அதனால் அந்த தெருவில் உள்ள ஒரு 100 பேராவது காப்பாற்றப்பட்டார்கள் அந்த அபாயகரமான விஷவாயு கசிவிலிருந்து என்பது உங்களில் பலர் அறிந்த ஒன்று. அதன் பிறகு அக்னிஹோத்திரம் சம்பந்தமாக பல ஆய்வுகள் நடத்தப்பட்டது. அதாவது அந்த அக்னிஹோத்திரத்தில் பசுஞ்சாணத்தில் செய்த வரட்டியை போடுறாங்க, அதோட நெய்யை விடுறாங்க. அது நெருப்பிலே எரிந்து அந்த புகை காற்றிலே பரவி, அந்த புகை, அந்த வேள்வி புகை காற்றிலே உள்ள மாசை மட்டும் சுத்தப்படுத்தாமல் காற்றிலே கலந்திருக்கும் விஷங்களை கூட முறிக்கக்கூடிய சக்தி அந்த புகைக்கு இருக்கு. வெறும் பசுஞ்சான வரட்டி என்று மட்டுமல்லாமல் அதோடு அரசமர குச்சிகள், வன்னி சமித்து போன்ற பல மூலிகைகளும் அந்த ஹோமங்களிலே சேர்க்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லாமல் அந்த அக்னிஹோத்திரத்தில் சொல்லப்படும் மந்திரங்களுக்கே விஷத்தை முறிக்கும் சக்தி இருக்கிறது என்பது சவுண்ட் சயின்ஸ், அதாவது ஒலி விஞ்ஞானத்தினுடைய ஆய்வு. 4 வேதங்களே ஒலி விஞ்ஞானத்தின் அடிப்படையில் உருவானது தான். அதை நம்ம தனியாக வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பசுவை பற்றி மட்டும் பார்ப்போம். இவ்வாறு பசு வெறும் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, நம்மளோட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயமும், ஆன்மீகம் என்று மட்டுமல்லாமல் இலக்கியங்களோடும் தொடர்புடையதாக பசு இருக்கிறது. இப்போ உலகின் ரொம்ப தொன்மையான நாகரிகங்கள் எதெல்லாம்? சிந்து சமவெளி நாகரிகம், மொஹஞ்சதரோ ஹாரப்பா நாகரிகம் மற்றும் பூம்புகார் நாகரிகம், ஆதிச்சநல்லூர் நாகரிகம், லெமூரியா நாகரிகம், அதாவது குமரிக்கண்டம். இவ்வாறு உலகின் எந்த தொன்மையான நாகரிகத்தை பார்த்தீங்கன்னாலும் அந்த தொன்மையான நாகரிகத்தில் பசு சம்பந்தப்பட்டிருக்கு, காளை சம்பந்தப்பட்டிருக்கு. ஆக இந்தியர்களோடு, குறிப்பாக தமிழர்களோடு பசுவிற்கு என்று
ஒரு நெருங்கிய ஒரு இணக்கம் பிணக்கம் காலம் காலமாக இருந்திருக்கிறது. ஆக எந்த தொன்மையான நாகரிகத்தை நீங்கள் இந்தியாவில் இல்லை உலகில் பார்த்தாலும் அந்த நாகரிகத்திலே தமிழன் இருக்கிறான். தமிழன் வாழ்ந்ததற்கான சுவடு இருக்கிறது. அந்த தமிழனோடு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக பசுவும் காளையும் வாழ்ந்த சுவடுகளும் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. போபால் விஷவாயு சம்பவம், அந்த நேரத்திலே அக்னிஹோத்திரம் சில உயிர்களை காப்பாற்றியது. இது உங்களில் பலர் அறிந்த விஷயம். கம்யூனிச நாடான ரஷ்யாவையே பசுமாடு கோமாதா தான் ரட்சித்தாள் என்றால் உங்களால் நம்ப முடியாது. ஆனால் உண்மையும் அதுதான். 26/4/1986 உக்ரைனில் உள்ள செர்னோபில் என்கிற நகரம் அன்று உக்ரைன் சோவியத் யூனியனுடைய இணைந்த ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. 1991 தான் உக்ரைன் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு தனி நாடானது. 1986 26/4/1986 செர்னோபிலில் உள்ள அணுமின் நிலையத்தில் ஒரு அணு டேங்க் வெடித்து அதனால் மிகப்பெரிய விபத்து உண்டானது. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேர் செத்து போனாங்க. அந்த நேரத்தில் ரஷ்ய விமானங்கள் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் மாறி மாறி பறந்தன. எதற்காக என்றால் உப்பு கலந்த பசுஞ்சாணத்தை டன் கணக்கில் இந்தியாவிலிருந்து ரஷ்யர்கள் அள்ளி கொண்டு வந்து அதை செர்னோபிலில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தூவினார்கள். அதன் மூலமாக அணுக்கதிர்வீச்சு பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டது. இதற்கும் மேல் பசுவின் மகத்துவம் பற்றியும் பசுஞ்சாணத்தினுடைய மகத்துவத்தை பற்றியும் கூறவும் வேண்டுமோ? ஆனால் கூற இன்னும் பல இருக்கிறதே. இந்த கௌபதி குறித்த அறிவியலை மேற்கொண்டு நாம் நாளை தொடர்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.